நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்ற 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. ஆந்திர பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை உள்ளடக்கிய 96 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 67.25% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 4ஆம் கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78.37% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் தொகுதியில் 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகபட்சமாக 38.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட உள்ள பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான தமது அரசின் கடும் நடவடிக்கைகள் தொடரும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பீகாரின் ஹாஜிபூர் மக்களவை தொகுதி தேர்தல் கூட்டத்தில் பேசிய அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்துறையினர் 35 லட்சம் ரூபாயை மட்டுமே பறிமுதல் செய்ததாகவும், தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2200 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் அவர் மீது மலர்களை தூவி வரவேற்பு அளித்தனர். மக்களை தொலைவில் நிற்க வைத்துவிட்டு வாகனத்தில் இருந்து கைகளை அசைப்பது மக்கள் தொடர்பு அல்ல என பிரதமர் மோடியின் ரோட் ஷோவை பிரியங்கா காந்தி விமர்சித்திருக்கிறார். அமேத்தியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனது தந்தை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது நடந்தே சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்ததாக கூறினார். நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் 315 இடங்களையும் பாஜக அதிகபட்சமாக 195 இடங்களையும் கைப்பற்றும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கணித்திருக்கிறார். பர்கானாஸ் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மோடி மீண்டும் பிரதமராக வரப்போவதில்லை என்பதை பாஜகவினரே உணர்ந்து விட்டதாக கூறினார். இஸ்லாமியர்களின் வாக்குகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில்தான் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளவில்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மும்பை அருகே துலை பகுதியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டத்தை பாஜக நிச்சயம் கொண்டு வரும் என்றார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சமூகத்தை பிளவுபடுத்தும் பேச்சுகளை பேசுவதால் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி தாக்கலான மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த மனு தவறாக தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு ஏற்றதல்ல எனவும் கூறி நீதிபதி சச்சின் தத்தா மனுவை டிஸ்மிஸ் செய்தார். ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏ ரேவண்ணாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் உத்தரவாத பத்திரம் வழங்க வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பேனர் சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளான இடத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆய்வு மேற்கொண்டார். அத்தோடு இந்த விபத்தில் உயிரிழந்த 8 பேரின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் சுசில்குமார் மோடி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். 72 வயதான அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 1 மாதமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மறைந்தார். தமிழ்நாட்டில் நேற்று 6 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதேபோல வேலூர், திருத்தணி, கரூர், பரமத்தி, மதுரை, நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்தியது. தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை வாட்டி வதைத்து வந்த கோடை வெயிலை தணிக்கும் விதமாக பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. தேனி, தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை
குமரி மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. பொள்ளாச்சி, ஆனைமலை, ஆழியார் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாக உள்ளன. ஏற்கனவே 12 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின. இன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளோடு மதிப்பெண்களையும் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் காதலியை பெட்ரோல் டேங்கில் அமர வைத்து பைக் ஓட்டிய காதலனுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். சாலையில் இளம் ஜோடியின் அத்துமீறலை கண்ட ஜாஸ்பூரின் காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் சிங் இருவரையும் மடக்கி பிடித்து எச்சரித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சண்டிகரில் சாலையோர தாபா ஒன்றில் டீசலில் பரோட்டா பொரிக்கப்படும் வீடியோ வெளியாகி உணவு பிரியர்களை ஆதர வைத்துள்ளது. இந்த விவகாரம் இணையத்தில் பேசு பொருளான நிலையில் பலரும் சம்பந்தப்பட்ட உணவகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்த 48 மணி நேரத்தில் வாக்குச்சாவடி அடிப்படையிலான வாக்கு எண்ணிக்கையை இணையத்தில் பதிவேற்ற இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற NGO தாக்கல் செய்த மனுவை வரும் 17ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. டெல்லியில் தரிபா காலன் பகுதியில் உள்ள நகைக்கடை சுவரில் துளையிட்டு நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். பக்கத்து கடையின் வழியாக ஓட்டை போட்டு கைவரிசையை காட்டிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற அடுத்த நாளே, அதாவது ஜூன் 5ஆம் தேதியே திகார் சிறையில் இருந்து வெளியே வந்துவிடுவேன் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் ஜூன் 2ஆம் தேதி சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் வென்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் ஜூன் 5ஆம் தேதி தமக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துவிடுவேன் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லியில் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தமக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஒரு அதிசயம் என்றார். வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்திற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என்று கூறினார். தன்னை பற்றி ஆபாசமாக பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நடிகையும் பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தன்னை பற்றி ஆபாசமாக பேசியதாக கூறப்படும் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தனது பெயரில் போலி முகநூல் கணக்கு உருவாக்கப்பட்டு மோசடி நடைபெறுவதாக புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டிருக்கும் அவர் தனது பெயரை கூறி வரும் எந்த எண்ணுக்கும் பதிலளிக்க வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குழாய் நீர் பச்சை நிறத்தில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி மலை கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அந்த நீரை பாட்டிலில் நிரப்பி எடுத்து வந்த அவர்கள் இதனை குடித்தால் தோல் சம்பந்தமான வியாதிகள் வருவதாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் முறையிட்டனர். திருநெல்வேலி நயினார் குளத்தை ஆக்கிரமித்துள்ள அமலை செடிகளை அகற்றி தூர்வார வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நடைமேடைகளை சரி செய்து மக்கள் நடைபயிற்சி செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சொத்து பிரச்சனை காரணமாக பெண் கவுன்சிலர் தனது ஆதரவாளர்களோடு தம்பி வீட்டிற்குள் புகுந்து தகராறில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 15 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சார்ஜாவில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 300 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்த அதிகாரிகள் கட்டிங் இயந்திரத்தில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 92 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கண்டறிந்தனர். தொடர் கனமழை காரணமாக மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் அவற்றினை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 9,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதன் மூலம் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அக்கொண்டப்பள்ளி பகுதியில் இளைஞர் ஒருவர் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் தவறி விழுந்து உயிரிழந்தார். தேவரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் நண்பர்களோடு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த மாட்டை மர்ம நபர்கள் இரவோடு இரவாக வேனில் ஏற்றி திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மாட்டின் உரிமையாளர் தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே காதலித்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி நர்சிங் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த டி மாஸ்டருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அத்தோடு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. ராணிப்பேட்டையில் +2 தேர்வில் தானும் தேர்ச்சி பெற்று தன் தாயையும் தேர்ச்சி பெற வைத்த மகளின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணப்பாக்கம் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து தேர்வெழுதிய மாணவி பத்மலோசினி 511 மதிப்பெண்களும் தனித்தேர்வரான அவருடைய தாய் நாகவேணி 386 மதிப்பெண்களையும் பெற்று தேர்ச்சி பெற்றனர். நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனையை மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வர வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை தற்போது 14 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதால் சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்த மக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். பொன்னுவேலப்பன் என்பவர் பாலாஜி என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி 250 கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு தலைமறைவான நிலையில் மக்கள் பணத்தை மீட்டுத் தர ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரிக்குள் பறக்கும் படை அதிகாரி என கூறி ஆய்வு நடத்திய நபரை பேராசிரியர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திடீரென கல்லூரிக்குள் வந்த அவர் மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்த அறைகளை சோதனை செய்தபோது கல்லூரி முதல்வர் சந்தேகமடைந்து விசாரணை நடத்தியதில் அவர் போலி அதிகாரி என தெரிய வந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 7 பேரை கைது செய்தனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் 2 வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசியதாக பன்னீர்செல்வம் என்பவர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். முகநூல் மூலம் லிங்க் அனுப்பி சென்னை மாங்காட்டைச் சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரியிடம் 39 லட்சம் ரூபாய் சுருட்டிய நபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதுபோன்று பலரிடமும் 7.5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த குஜராத்தைச் சேர்ந்த பிரேம்ராம் என்பவரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ரெட்டினோபிளாஸ்டோமா எனப்படும் விழித்திரையில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சங்கர நேத்ராலயா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கண் மருத்துவமனைகளை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்று நோய் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கினர். திருப்பூரில் கிரெடிட் கார்டு மோசடியில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் பணத்தை இழந்த விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்ற இளம்பெண்ணை அங்கிருந்த ஊழியர்கள் பிற நோயாளிகளிடம் விவரங்களை சேகரிக்க சொன்னதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பகுதியைச் சேர்ந்த தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனை நடிகர் விதாத் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவன் உதயகுமாருடன் நடிகர் விதாத் சிறிது நேரம் உரையாடினார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்தனர். பூப்புனித நீராட்டு விழாவிற்கு சென்றுவிட்டு உறவினர்கள் ஊருக்கு திரும்பிய போது பால்பனை அருகே வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
சென்னை கொட்டிவாக்கத்தில் பிறந்து 6 மாதங்களே ஆன ஆண் குழந்தையின் சடலம் சாலையோரத்தில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலறிந்து காவேரி நகர் பகுதிக்கு சென்ற நீலாங்கரை போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து உதகை செல்லும் சாலையில் கடும் மேகமூட்டம் காரணமாக 2 கார்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் காரில் பயணம் செய்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை அடுத்த எண்ணூரில் கல்லூரியில் சேர விண்ணப்பம் வாங்க சென்றபோது ரயிலில் இருந்து தவறி விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முகமது நாசர் என்பவருடைய மகன் முகமது நபில் தவறுதலான ரயிலில் ஏறி பின்னர் அவசரமாக இறங்கிய போது தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையின் காரணமாக கைவிடப்பட்டது. இதனால் நடப்பு IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை குஜராத் டைட்டன்ஸ் அணி இழந்தது. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 64வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி இன்று எதிர்கொள்கிறது. டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 3வது நடுவர் ஜடேஜாவுக்கு அவுட் கொடுத்தது நியாயமான அழைப்பாக இருக்கலாம் என சென்னை அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹசி தெரிவித்துள்ளார். அதே சமயம் ரன்னிற்காக ஓடும்போது தங்கள் கோணத்தை மாற்ற முடியாது என்று விதி உள்ளதாகவும் அவர் கூறினார். பிளே ஆஃப் போட்டிக்கு செல்ல பெங்களூரு அணி சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது. அல்லது 18.1 ஓவருக்குள் வெற்றி இலக்கை எட்டினால் மட்டுமே நெட் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க இலங்கை அணி வீரர்கள் அமெரிக்கா புறப்பட்டனர். முன்னதாக அனைத்து மத குருமார்களிடம் வீரர்கள் ஆசி பெற்ற நிலையில் அது தொடர்பான புகைப்படங்களை இலங்கை அணி நிர்வாகம் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. தமிழக செஸ் வீரரான ஷாம் நிக்கில் இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கிறார். கிராண்ட் மாஸ்டருக்கான முதல் தகுதி இலக்கை 2011ஆம் ஆண்டும், 2வது தகுதி இலக்கை 2012ஆம் ஆண்டும் கடந்த ஷாம் நிக்கில் 3வது மற்றும் கடைசி தகுதி இலக்கை 12 வருட போராட்டத்திற்கு பிறகு தற்போது எட்டிப்பிடித்து சாதித்திருக்கிறார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் கேப்டனாக அதிக வெற்றிகள் பெற்ற வீரர்கள் பட்டியலில் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசம் முதலிடம் பிடித்தார். அயர்லாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த சாதனையை அவர் படைத்தார். பாபர் அசாம் இதுவரை கேப்டனாக 45 முறை T20 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். ஜிவி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியை பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நீண்ட யோசனைக்கு பிறகு பிரிந்து செல்ல முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சைந்தவியும் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டு பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனோடு கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதி மற்றும் சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல பகவதி அம்மன் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்த அவர்களோடு மக்கள் ஆர்வத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தென்னிந்திய நடிகர் சங்க புதிய கட்டடத்திற்கு நடிகர் தனுஷ் 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார். இதுகுறித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூர்யா 44 படத்தில் பிரபல மலையாள நடிகர் நடிக்க உள்ளதாக இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ள இந்த படத்தில் நடிகர் ஜோஜோ ஜார்ஜ் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. தமிழில் இதுவரை இல்லாத ஒரு புதிய கதையாக குற்றம் புதிது திரைப்படம் அமையும் என படத்தின் இயக்குனர் ரஜித் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவறான கருத்துக்கள் எதுவும் பதிவு செய்யாமல் படத்தை எடுத்துள்ளதாக கூறினார். புற்றுநோய் பாதித்த போது தனக்கு நடந்த துயரங்கள் குறித்து நடிகை மனிஷா கொய்ராலா மனம் திறந்துள்ளார். நண்பர்கள் விலகியதாகவும் யாருமே தன்னை பார்க்க வரவில்லை என்றும் பெற்றோர், சகோதரர் மற்றும் அவரது மனைவி தன்னுடன் இருந்ததாகவும் கூறினார். தற்போதும் அதே மன அழுத்தத்தோடு வேலை பார்ப்பதாகவும் தெரிவித்தார்.
உலக புகழ்பெற்ற கேன்ஸ் திரைப்பட விழாவில் பிகில் படத்தில் நடித்திருந்த வர்ஷா பொல்லம்மாவின் படம் தேர்வாகியுள்ளது. அவர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இருவம் என்ற திரைப்படம் லெட்ஸ் ஸ்பூக் கேன்ஸ் என்ற பிரிவில் திரையிடப்பட உள்ளதாக வர்ஷா பொல்லம்மா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள தர்பாராணீஸ்வரர் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கண்டு களித்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் ஞானாம்பிகா சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களோடு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது நெக்ஸான் காரின் புதிய என்ட்ரி லெவல் வேரியண்ட்களை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. இதில் நெக்ஸான் ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட் மேனுவல் வெர்ஷனில் 31,000 குறைந்து 8,89,000ஆகவும், ஸ்மார்ட் பிளஸ் எஸ் வேரியண்டின் விலை 41,000 குறைந்து 9,39,000ஆகவும் மாறியுள்ளன. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் 450cc பிரிவில் கொயரில்லா 450 என்ற பைக்கை இந்த ஆண்டு ஜூலையில் அறிமுகம் செய்யலாம் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. புதிய ராயல் என்ஃபீல்டு பைக் ஹிமாலயன் மாடலை தழுவி நேக்கட் மாடலாகவும் உருவாக்கப்படுவதாகவும், இதன் விலை 2.5 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் தெரிகிறது. Xiaomi நிறுவனத்தின் Xiaomi Mix Flip போனின் புகைப்படங்கள் சீன வலைதளத்தில் லீக் ஆகியுள்ளது. இதில் அதிகபட்சம் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த மொபைலில் Qualcomm Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் வழங்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.